ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதை 2019. ஸோ இந்த வருஷத்தை வந்து நம்ம யாராலுமே வந்து மறக்க முடியாத ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போதே 2019, அதாவது COVID-19 அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் 2019 அந்த வருஷத்தையும் யாராலுமே வந்து மறக்க முடியாத ஒரு காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நம்ம யாராச்சும் நினச்சி பார்த்துருக்கோமா? 2019 வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் வந்து ஏற்படும். ஸோ அதனால் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அண்டு இன்னும் ஒன்று சொல்லணும் பார்த்தா, படிக்காமலே வந்து நம்ம வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து உண்மையாகும்னு நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம வந்து நினச்சி பார்த்துருப்போமா? ஸோ என்னுடைய பொறுத்தளவுக்கு நான் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ காலேஜ் லைஃப்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படின்னு ஒரு இது பண்ணி நான் வந்து போன காலங்கள் அது. ஆனால் கோவிட் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னுடைய அந்த ஒரு காலங்களும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து முடக்கப்பட்டது. ஸோ இப்படி ஒரு மோசமான வருஷம்னு பார்த்தா அது வந்து 2019 to 2021. ஸோ அந்த 3 வருஷங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான வருஷங்கள். ஸோ திடீர்னு அந்த வாழ்க்கை வந்து திரும்பவும் வந்தால் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ யாராலுமே வந்து நம்ம வந்து ஏற்றுக்கவே மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவும் மோசமான ஒரு காலங்கள் தான் அது. ஸோ அது என்னன்னா வந்து ஏன் அப்படி நான் வந்து சொல்கிறேன்னா, இப்போ வந்து சைனாவில் வந்து ஒரு HMPV அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து இது இதாகிட்டு இருக்கு, ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதில் இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பேஷண்ட் வந்து ரொம்பவும் அதிகமாகிட்டு இருக்காங்க. கோவிட்டில் எப்படி இருந்துச்சோ ஸோ அந்த அளவுக்கு அப்போ கோவிட் டயத்தில் வந்து சைனாவில் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைலாம் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த நோயாளிகள்லாம் தங்குறதுக்கு இடமே இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தா, ரொம்பவும் எமர்ஜென்சி அவசர நிலையும் சைனாவில் வந்து அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுறது. இன்னும் சொல்ல போனால் வந்து லாக்டவுன் கூட அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வந்து இதில் எதுவுமே வந்து சைனா கவர்மெண்ட் வந்து அதிபூர்வமாக வந்து அறிவிக்கலை. ஸோ இதில் என்னடா சைனாவிலேருந்து என்ன ஆகுது? ஸோ சைனா எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது? ஸோ இதுக்கும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ COVID-19 வந்து சைனாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அது ஸ்டார்ட் ஆகி இந்தியாவிலேருந்து வந்து அதுக்கப்புறமா வேர்ல்டில் உள்ள எல்லா இதுக்கும் நாட்டுக்குமே போணுச்சு. ஸோ அது மாதிரி மோசமான ஒரு வைரஸ் தான் வந்து COVID-19. அதே மாதிரி தான் வந்து HMPV அப்படிங்கிற ஒரு வைரஸுமே வந்து இப்போ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த HMPV அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து COVID-19 ஒரு சித்தப்பா பையன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ COVID-19 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா, COVID-19 எந்த அளவுக்கு அதோடைய அறிகுறிகளாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும், ஸோ அதெல்லாம் எப்படி ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் இப்போ பரவிட்டு இருக்க HMPV அப்படிங்கிற வைரஸுமே வந்து பரவிட்டு இருக்கு. அதோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எந்தெந்த நாட்டில் வந்து பரவிட்டு இருக்கு, இப்போ இந்தியாவுக்கு அதனால பிரச்சனை இருக்கா அப்படின்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் PYR கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லியும் வீடியோவுமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். அது என் மூலியமாக வந்து நீங்கள் வந்து 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த HMPV வைரஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதோட அறிகுறிகளையும் COVID-19 அறிகுறியுமே வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ COVID-19 அறிகுறிகள் என்னென்னு பார்த்தா, மூச்சு திணறல், அது நேராக போயிட்டு வந்து குரவலை, அதை மூச்சு இதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் வந்து HMPV வைரஸுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அண்டு கடுமையான ஃபீவர் ஏற்படும். ஸோ ஜுரம் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும். அண்டு சளி அதிகமாகவே ஏற்படும். இருமல், சளி, உடம்பு முறிக்கிறது, ஸோ உடம்புலாம் பயங்கரமாக வலிக்கும். ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து COVID-19 உடைய சிம்டம்ஸ். அதே சிம்டம்ஸ் தான் வந்து HMPV வைரஸ் அப்படிங்கிற வைரஸுக்கும் உள்ள சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னன்னு பார்த்தா, இது COVID-19 அப்படிங்கிறது வந்து காற்று மூலியமாக வந்து பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ அது ஈஸியாகவே வந்து காற்று மூலியமாக பரவனால வந்து ஸோ ஈஸியாகவே வந்து பல பேருக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து HMPV வைரஸ் வந்து காற்று மூலியமாக பரவாத ஒரு நோய். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து COVID-19 இருந்தால் அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க COVID-19 வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பார்த்தா அவங்க காற்று மூலியமாக வந்து அந்த வைரஸ் வந்து அவங்க உடம்புக்கு வந்து போயிடும். அண்ட் அவங்க இருமுனாலோ சளியோ ஸோ அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸோ அது மூலியமாக வந்து இந்த COVID-19 வந்து பரவும். பட் HMPV வைரஸ் வந்து காற்று மூலியமாக பரவாது. எப்படி பரவும்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த நோய் ஏற்பட்டிருக்கு, அந்த வைரஸ் வந்து தாக்கியிருக்குன்னா அவங்களுடைய சளி மூலியமாகவோ அவங்க வெளியேற்ற நீர் மூலியமாக தான் வந்து இந்த நோயே வந்து மற்றவங்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்லப்படுது.
இன்னொன்று இந்த நியூஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். காலையில் இந்த நியூஸை வந்து பார்த்த உடனே வந்து ஓகே இது வந்து சைனாவில் பரவி இருக்கு, ஓகே இது அந்த அளவுக்கு இதாக இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் வீடியோ எடுக்கலாம், இதை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு கண்டென்ட் பேசலாம் அப்படின்ட்டு நான் வந்து காலைல 10 மணிக்கெலாம் நான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டென்ட்டை வந்து நான் தேடிட்டேன். ஸோ இதை பற்றின நியூஸ்லாம் நான் வந்து தேடினப்போ அப்டேட் நியூஸ்லாம் தேடும்போது எதுலையுமே வந்து இந்தியாவில் இதில் வந்து யாருக்குமே வந்து பாதிப்பு ஏற்படலை. ஸோ சைனாவில் தான் இது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ திரும்பியும் நம்ம வந்து கண்டென்ட் போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன அப்டேட் நியூஸ் இருக்குது, இந்த நேரத்தில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் கரெக்டாக ஒரு 12:20 12:30 மணி போல் நான் அதை பார்க்கும்போது பெங்களூரில் ஒரு 8 மாத குழந்தைக்கு வந்து இந்த HMPV வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த 2 மணி நேரத்தில் 10 to நான் வீடியோ கண்டென்ட் தேடினது 10 மணி. பட் இது வந்து நான் மறுபடியும் ஓகே போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து மறுபடியும் போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 12:30 மணிக்கு இந்த 2.5 மணி நேரம் கேப்பில் வந்து பெங்களூரில் உள்ளவங்களுக்கு ஒரு 8 மாத குழந்தைக்கு வந்து இந்த HMPV வைரஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ ரொம்பவும் மோசமான ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லுது. இதை எப்படி தடுக்கலாம்? ஒரு வைரஸ் COVID-19 நம்மளுக்கு விட்ட வந்து வேக்சின் எவ்வளவோ இருக்குது. ஸோ COVID-19 அப்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு வந்து COVID-19 வந்து வேக்சின் எல்லாமே இருக்குது, தடுப்பு ஊசி எல்லாமே இருக்குது. இந்த HMPV வைரஸ்க்கு வந்து வேக்சின் இருக்கா இல்லை மெடிசன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் ஒரு மெடிசனுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு HMPV வைரஸ் வந்து 2025ல் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ்னா கேட்டால் 2001 வந்து இந்த HMPV வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அதுக்கான மெடிசனையோ இல்லை அதுக்கான வேக்சினையோ இத்தனை வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 24 வருஷம் ஆகிட்டு. இந்த 24 வருஷத்துலையுமே வந்து அவங்க வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இன்னும் என்னென்னு சொல்லணும்னு பார்த்தா இதுக்கான மெடிசன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா இதை எப்படி நம்ம வந்து நம்ம வராமல் இருக்கிறது அப்படின்னு கேட்கணும்னா வைரஸ் அப்படி இந்த வைரஸ் மட்டும் கிடையாது, அது எந்த வைரஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சுத்தமாக இருந்தோம்னா எந்த ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும் வைரஸாக இருக்கட்டும் எதுவுமே வராது. ஸோ சானிடைசருக்காக யூஸ் பண்ணுறது, வெளிலேருந்து வரப்போ வந்து நம்ம வந்து மாஸ்க் போட்டு போகிறது, வெளிலேருந்து வீட்டுக்கு வரப்போ வந்து கை கால் மூஞ்செல்லாம் வந்து சோப் போட்டு கழுவுறது. ஸோ இது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு வைரஸுமே நம்மளை வந்து தாக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.